ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ஷ் மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்களில் ஒன்றான தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இந்த திட்டம் பற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் விவரங்களும் தெரியாமல் இருக்குது. ஸோ தமிழக மக்களுக்கு அதை பற்றி எடுத்துரைப்பதற்காக வேண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த குழந்தைகள் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்களாக இருக்காங்க, இந்த திட்டத்துடைய முழுமையான விவரம் என்ன, எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் ஒரு சில சந்தேகங்களான கேள்விகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நம்ம விடையளிக்க போகிறோம். அதனால் வீடியோ முழுசு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு திட்டத்துக்காக வேண்டி தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா 753 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைக்குமே பார்த்திங்கன்னா ரூபாய் 17,000 வரை பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தின் விலை இருக்கிற மாதிரி 1 கிராம் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மோதிரத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆண்டுக்கு 450 கிலோ தங்கம் வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கொள்முதல் செய்யப்பட போகிறாங்க. அவை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு மோதிரங்களாக குழந்தைகளுக்கு வழங்கப்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் உள்ளக்கூடிய மருத்துவமனைகள்னு எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய கல்லூரி மருத்துவமனைகளை இதை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் மற்றும் துணை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் ஒரு சிறப்பு மைய மற்றும் கிளை மாதிரி செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது ஆரம்ப சுகாதார மையங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு மைய மற்றும் கிளை மாதிரி செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அரசு சார்ந்து இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும், மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு திட்டம் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா முதலமைச்சர் அவர் சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சந்தேகங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. என்ன சந்தேகங்கள் அப்படின்னா, அரசு மருத்துவமனையில் ஒரு தாய்க்கு ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள், அதாவது ட்வின்ஸ் பிறந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, 2 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா 2 குழந்தைகளுக்கும் தனித்தனியாக 1 கிராம் மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய தமிழக அரசு இந்த திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதனால் ஒரு குழந்தைக்கு ஒரு மோதிரம்ங்கிற கணக்கில் அவங்க 2 குழந்தைகள் பெற்று எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குழந்தை பெற்று எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு தங்க மோதிரம் 1 கிராம் அளவில் பார்த்திங்க அப்படின்னா வழங்கப்படுறது உறுதியானது. அண்ட் இது எப்போத்துலேருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. அதன் மூலம் செப்டம்பர் 15 அன்றிலிருந்து பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும், எங்கே அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் பொருந்தும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அரசால் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறப்போ அதை ஏன் நம்ம பண்ணணும். அதனால் அதை தடுக்கிறதுக்காக வேண்டி தான் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேரை பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்குள்ளே ஈடுபட செய்யுங்க. இந்த ஒரு வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thank you.